திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் எண் 617. மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரை இலாள் அப்படின்னு சொல்கிறார். மடியுளான்கிறது சோம்பலுடையவங்க, மாமுகடி அப்படிங்கிறது கருப்பாக இருக்கிற மூதேவி, மடியிலான்னா சோம்பல் இல்லாதவன், தாளுளான்னா முயற்சி இருக்கிறவங்க, தாமரையினால்னா தாமரை மேல் இருக்கும் அந்த ஸ்ரீதேவி. என்ன சொல்ல வர்றாருன்னா, மடி இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறவனை நோக்கி மூதேவி வேகமாக வந்து ஒட்டிக்குவாளாம். சோம்பலே இல்லாமல் எப்போதுமே முயற்சி செஞ்சுருக்கவன் கிட்ட அந்த தாமரை மலை மேலே இருக்கிற திருமகள் எப்போதும் வந்து சேருவா அப்படின்னு சொல்கிறார். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒத்த எண்ணெய் உடையவங்க சீக்கிரமாக ஈர்க்கப்படுவாங்க. அது மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க கிட்ட வேகமாக யார் ஓடி வரா? மூதேவி ஓடி வரா. ஏற்கனவே அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், இன்னும் அந்த மூதேவி தாயார் வந்தால் கேட்குவா வேணும், அவனோட வாழ்க்கை என்ன லட்சணத்தில் போகுங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. முயற்சி இருக்கவன் மடி இல்லாதவன்ட்ட, சோம்பேறித்தனம் இல்லாதவன்ட்ட முயற்சி இருக்கிறவன்கிட்ட அந்த தாமரை மலை மேலில் உட்கார்ந்துருக்க திருமகள் எப்போதுமே கூட வாசம் செய்வாள்னு சொல்கிறார். அப்போ வெற்றியும் அவனுக்கு செல்வங்களும் அவனுக்கு கூடவே இருந்து அவனை இன்னும் வளமைப்படுத்துது. நிறைய இடத்துல அவர் இந்த திருமகளை வந்து உவமைக்கு எடுக்கிறாருங்க. இதனால தான் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் விளக்கம் சொல்கிறபோது சொல்கிறாரு, கண்டிப்பாக திருவள்ளுவர் ஒரு இந்துவாக தான் இருக்கணும். எப்போவுமே நமக்கு பாருங்களேன், நமக்கு ஒரு பற்றான ஒரு விஷயத்துலேருந்து தான் நம்ம உதாரணங்களை மேற்கொண்டு செய்வோம். நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம எதில் ஊறி போயிருக்கோமோ அதிலிருந்து தான் நமக்கு உதாரணங்களும் வரும். அவர் என்ன தான் உலகத்துக்கே வந்து பொதுவான ஒரு மறையை சொல்லியிருந்தாலும் அவர் கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராக தான் என்பதில் ஐயமே இல்லை தான். ஓகே, அவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நமக்கு திருமகள் கொடுக்கின்ற எல்லா செல்வங்களும் வேணும் அப்படின்னா நாம் சோம்பலை தவிர்த்து நல்ல முயற்சியோடு இருக்கணும். அப்படி முயற்சி இல்லாமல் சோம்பி கிடந்தோம்னா அது நம்மளை இருளில் மட்டும் பூத்தாது, இருள் தேவதையான மூதேவியிடையே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருங்கிறார். அவங்களே நம்மளை வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. குறள் எண் 618. பொறியின்மை யாருக்கும் பழி அன்று, அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி அப்படின்னு சொல்கிறார். புரியின்மை, ஒரு நல்ல விதி இல்லாமல் இருக்கிறது யாருக்கும் வந்து ஒரு பெரிய பழி கிடையாது. அதாவது அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா அது. நான் ஏன் அம்பானி வீட்டு நாயாக கூட பிறக்கலன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டிலையோ இல்லை பெரிய அறிவு நிறைஞ்சு அப்படியே ஞானம் ததும்பி வேதம் படிக்கிறவங்க வீட்டிலையோ பிறக்காமல் இருக்கிறது நம்மளுடைய, அதை கூட நான் பழின்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அறிவறிந்து, ஆனால் நல்ல அறிவு போட்டு ஆராய்ஞ்சு ஆழ்வினையின்மை பழி, நீ வந்து கொஞ்சம் கூட முயற்சியே இல்லாமல் உட்காந்துருக்கிறது தான் பெரிய பழி, பாவம், குத்தம், அதுதான் தவறு அப்படின்னு சொல்கிறார். இதாங்க சைக்காலஜிலையும் சொல்கிறோம். பை ஜீன் உனக்கு கோபமோ இல்லை பழி வாங்குகிற எண்ணமோ வரலாம். கூட இருக்கிறதுனால ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்க நாம் ஒரு வகையாக வளர்க்கப்பட்டிருக்கலாம், அந்த சில விதமான கெட்ட எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன சொல்கிறோம் சைக்காலஜிலன்னா, நீ அதை அறிவு கூர்ந்து ஆராயணும். ஓ, இது எங்கள் அப்பாட்டிருந்து வந்த கெட்ட குணமா, இது அம்மாட்டிருந்து வந்த கெட்ட குணமா, என் பரம்பரையிலேருந்து வந்த குணமா, இதுக்கு இதே மாதிரி நானும் ஆக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரு புலிக்கு பிறந்தது புலியாக தான் இருக்கும், ஏன்னா அது அனிமல். ஆனால் மனிதனுக்கு அறிவு இருக்குது இல்லையா, அப்போ அங்கே சிந்திச்சு செயலாற்றணும். இப்போ இதை நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுமா, நான் இந்த இடத்துல என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு அவன் அதிலிருந்து மாறி முயற்சிகள் செய்து முன்னேற்ற வழியை நோக்கி போகணுன்னு சொல்கிறார். ஆஸ்ட்ராலஜி அப்படி தாங்க சொல்லுவாங்க. 24 வயது வரைக்கும் அது விதிப்படி தான் நடக்குதான். அதாவது நம்மலாம் 18 வயசில் தான் மேஜர் ஆகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து அஸ்ட்ராலஜியில் 24 வயசு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம யார் கீழே தான் வளர்கிற மாதிரி இருக்குது. ஒன்று அப்பா அம்மா கையிலையோ இல்லை நம்ம வளர்க்க வேறு கார்டியன்ஸ் இருக்காங்களோ அவங்க சொல்படி கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் 24 வயதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை கைட் பண்ணுறது அவனுடைய மதிதானா, நிலவு தான். 3 தான் வந்து காரகன் ஆகிடுறாரு. 3 தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ராஜதானி எக்ஸ்பிரஸில் இன்ஜின் டிரைவராக வந்து உட்கார்றாரு. அதனால தானே நமக்கு அப்பப்போ வந்து தேய்பிரை வளர்பறை மாதிரி நம்ம மைண்டு வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கோ தெரியல. சரி, அதை விடுங்க. ஆனால் ஒரு நிலவு நல்ல ஒரு குளிர்ச்சிக்கும் அன்பையும் பிரதிபலிக்கிறது. நம்மளுடைய புத்தியுமே பாருங்களேன், நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் நார்மலாக இருந்தோம்னா நம்மளால் சூப்பராக யோசிச்சுக்க முடியும். இயற்கையே நமக்கு ஹெல்ப் பண்ணுறம்போது நம்ம அறிவை யூஸ் பண்ணி முயற்சி செய்து முன்னேறணும்னு உறுதியாக சொல்கிறார். 24லேருந்து 64 வயது வரைக்கும் அந்த மதி தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் எடுக்குதான். அதுக்கு பிறகு சூரியன் வரார்.
கரெக்டு தானே? 64 வயசுக்கு மேலே தான் விட்டமின் டியும் நமக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறதும் வேணும். சூரியன்னா ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகாரம் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த 64 வயசுக்கு மேலே தான் நம்ம வார்த்தையை சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்களோ இல்லை அடுத்த பக்கத்தில் உள்ளவங்களோ பணியாட்களோ இருந்தால் தான் நம்ம ஜீவிதம் நல்லபடியாக ஓடும். அந்த 64 சிறப்பாக இருக்கணும்னா நம்ம 24லேருந்து 64 வரைக்கும் நம்ம மதியை யூஸ் பண்ணி அறிவறிந்து அயராது உழைச்சாதான் முன்னேற முடியும். முயற்சியோடு உழைச்சி எல்லாரும் திருமகள் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த 2 குறள்களை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம்.